ஒரு வீடியோவுக்கு கண்டென்ட்டு, தம்ப்நெயில், டைட்டில்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு வீடியோவுக்கு யூடியூப் வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஒரு சில ஐடியாக்கள், ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5000 எழுத்துக்கள் வரைக்கும் எழுதலாம். 5000 லெட்டர் வந்து அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா, வீடியோட டைட்டில் என்னவோ அதை காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், டிஸ்கிரிப்ஷனில் எப்போவுமே சேனல் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். சேனல் நேமு ப்ளஸ் ஹேஷ்டேக் அப்படிங்கிறது 60 ஹேஷ்டேக் வரைக்கும் யூடியூப்பில் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அதிகமான ஹேஷ்டேக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகாது. 60 ஹேஷ்டேக் அப்படிங்கிறப்போ ஒரு 50 ஹேஷ்டேக்காவது நீங்கள் தாராளமாக யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அட்டு போட்டு மென்ஷன் பண்ணுறோம்ல நம்ம சேனலோட ஹேண்டில், அது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்து சேனலோட ஹேண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். யாராவது டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணுறாங்க, கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, லென்த்தான வீடியோ போடுறீங்க, இல்லை ஓரளவுக்கு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா கூட டைம் ஸ்டாம்ப் கொடுங்க. அதாவது டைம் ஸ்டாம்ப் சாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணி விட்ருக்கோம். எப்படின்னா 1 நிமிஷம் 36 செகண்ட் அப்படின்னு போட்டு இந்த நிமிஷத்தில் இது சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரோ அப்படின்னு கொடுத்து இன்ட்ரோ எத்தனை நிமிஷத்தில் இத்தனை நிமிஷம் வரைக்கும் இன்ட்ரோ வருதுன்னு கொடுக்கலாம். ஒரு 4-5 விஷயங்களை நீங்கள் கன்வே பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்தந்த இடத்துல சாப்டராக கொடுத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க அந்தந்த சாப்டரையும் பார்ப்பாங்க. ப்ளஸ் இது ஒரு கீவேர்டாகவும் ஆயிரும். சர்ச் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு ரீச்சு கொண்டு போய் கொடுக்கும். சர்ச் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சஜெக்ஷனில் கொண்டு போய் நம்ம வீடியோ காமிக்கும். அதே மாதிரி உங்கள் வீடியோவில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கீங்களோ, கண்டென்ட் எக்ஸ்பிளைன், அதாவது உங்கள் வீடியோவில் இப்போ வாய்ஸில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி இந்த வீடியோவில் அந்தந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ப்ரீஃபாக நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி டைப் பண்ணி எழுதுங்க டிஸ்கிரிப்ஷனில். அது இல்லாமல் உங்கள் வீடியோவுக்கு ரிலேட்டடான கீவேர்டு, இப்போ நான் இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐடியாஸ், டிஸ்கிரிப்ஷன் டிப்ஸு, யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஐடியாஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 கீவேர்டு, 2 to 5 கீவேர்டு கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில். உங்களுடைய பழைய வீடியோவோ இல்லை உங்கள் சேனலோட பிளேலிஸ்ட்டோ இல்லை இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த வீடியோட ரிலேட்டடான வீடியோவோ ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 4 to 5 வீடியோட லிங்க்கு, அந்த வீடியோட டைட்டில் லிங்க் எல்லாமே கொடுங்க. சில நேரத்தில் தேவைப்படுறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த வீடியோ பார்த்தாங்கனாலும் நமக்கு சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 4 to 5 வீடியோட லிங்க் கொடுங்க. உங்களுக்கு அதர் சோஷியல் மீடியா இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸு, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் அதர் சோஷியல் மீடியாவோட லிங்க் கொடுத்து அந்த இதையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு யூடியூப் ரீச் மூலியமாக உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் வரலாம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதர் சோஷியல் மீடியாவோட விஷயங்களை கொடுங்க, லிங்க்கை கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவையோ இல்லை அடுத்து என்ன வீடியோ மேக் பண்ண போகிறீங்க, போட போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் எமோஜிஸ், நம்பர்ஸ் இது எல்லாமே பயன்படுத்துங்க. பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? போல்டு, இத்தாலிக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலும் பயன்படுத்துங்க. யூடியூப்லேயே அது கொடுத்துருக்காங்க, ஃபாண்ட்டு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளேலிஸ்ட் லிங்க்கெல்லாம் கொடுங்க. அதே மாதிரி ஆட்டோ ஜெனரேட்டர்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆட்டோ ஜெனரேட்டர்னு நீங்கள் குரோம் ப்ரௌசரில் போய் தனிங்கன்னா நிறையா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெப்சைட்டில் இருந்தெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை ஜென்ரேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனாக எழுதாதீங்க. உங்களுடைய ஓன் கண்டென்ட்டுக்கு என்னவோ நீங்களாக டைப் பண்ணி எழுதுங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். சேம் டிஸ்கிரிப்ஷனை எல்லா வீடியோலையும் கொடுக்காதீங்க. ரிப்பீட்டடு கண்டென்ட்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷன் கிடைக்காது. அதே மாதிரி வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாத ஹேஷ்டாக்கோ, வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களையோ நீங்கள், அதாவது மிஸ் இன்ஃபர்மேஷன் அல்லது மிஸ்லீடிங், இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிரும். ஓகேங்களா? மிஸ் இன்ஃபர்மேஷன், மிஸ்லீடிங் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும், டிஸ்கிரிப்ஷனை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூடியூப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி.